தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று தான் கோயம்புத்தூருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறதால சொல்வதுண்டு. அந்த மாநகராட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்தந்த ஆட்சிக்கு வருகிற பொழுது அதுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த வகையில் தான் மாண்புமிகு நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தான் இந்த அவிநாசி பாலம் என்பது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு டெண்டர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் விடப்பட்டதோடு மட்டுமல்ல, ஏறத்தாழ 10% பணிகளும் அவருடைய ஆட்சியில் தொடக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில் தான் தேர்தல் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த உடனே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே சட்டமன்றத்திலே அவர் நெடுஞ்சாலைத்துறையில் அவர் பேசுகிற பொழுது நான் ஒரு விளக்கமே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் தான் தொடக்கி வச்சிங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு ஆட்சியில் தான் டெண்டர் வரப்பட்டது, அதுலேயும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் 10% வேலைகள் தான் பணி ஆற்றியிருக்கிறீங்க. இப்போது நாங்கள் 2021-22 நிதியாண்டில் அதற்காக ஏறத்தாழ 90% பணம் எங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் பணம் ஒதுக்கித்தான் அந்த பணி 10.5 கிலோமீட்டர் அந்த பாலம் அது கட்டப்பட்டது என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசப்பட்டு அது குறிப்பில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தென்னகத்தோட விஞ்ஞானி என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை ஏற்று அப்பொழுது திராவிட மாடல் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜிடி நாயுடு என்கிற பெயரில் அந்த பாலம் பெயர் வைக்கப்பட்டு அவர் திருக்கரத்தால் சேர்க்கப்பட்டது. அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லைன்னா கூட நம்முடைய மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க பீன் டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. வேலுமணி பேசுகிற போது பீன் டீம்னா என்னன்னு